தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அது பற்றிய விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி கொடுத்திருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தமிழகத்துல பணப்பட்டுவாடா ஒரு சவாலான விஷயமா இருக்கும் கருதுறதா சொல்லியிருக்காரு. இது தவிர தமிழக தேர்தல்ல வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் சவாலானதா தேர்தல் ஆணையம் பாக்குது? தம்பி தமிழரசன், எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த 5 மாநில சட்டசபைக்கான தேர்தல் தேதி நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் களமும் தேர்தல் திருவிழாவும் களைகட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 72 நாட்களுக்கு தேர்தல் உற்சவம் என்று சொல்லலாம். அதாவது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு விதமான சவால்களை சந்திக்கிறாங்க. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கலவரம் இது மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்க. வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தீவிரவாத அச்சுறுத்தல் இந்த மாதிரியான விஷயங்களை சவாலாக வந்து பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி வாக்குக்கு பணம் கொடுக்கறது அப்படின்ற விஷயத்த மிகப்பெரிய சவாலாக அவங்க பார்க்குறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்பு இருந்த எலெக்ஷன் கமிஷனர் சம்பத் அவர்களும் கூட இதை வலியுறுத்தி இருந்தார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாக்குக்கு பணம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது மிகப்பெரிய சவாலாக வந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களில் அதை நாங்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்குக்கு பணம் கொடுக்கறத தடுக்கிறதுக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது எங்களுக்கு மிகப்பெரிய சவால் தான். அதற்கு தேவையான யுத்திகளை நாங்கள் வகுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதற்காகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 3 பறக்கும் படைகள் அவங்க வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதே மட்டும் வாக்கு சோதனை சாவடி மையங்களையும் அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 3 பறக்கும் படைகள். அந்த பறக்கும் படையில் ஒரு கேமரா பர்சன், ஒரு வருவாய்த்துறை ஆய்வாளர், காவலர்கள் உள்ளிட்ட பலரும் இடம்பெறுவார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க 4104 இந்த சிறப்பு படைகளை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவிக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல வாக்குக்கு பணம் கொடுக்கறதோ அல்லது வேறு ஏதேனும் புகார்கள் வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் அதை அந்த புகாரை சரியாக விசாரிக்கிறாங்களா, நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக அந்த ஜிபிஎஸ் கருவி வாகனங்களில் பொறுத்தவரைக்கும் இது பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வேட்பாளர்கள் 20,000க்கும் மேலே எந்த விதமான கடனோ அல்லது டொனேஷனோ பெறக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படி 20,000க்கும் மேலே பெறக்கூடிய அந்த 20,000 பணமும் கூட பணமாக இல்லாமல் ஒரு செக்காவோ டிராஃப்டாவோ அல்லது காசோல இது மாதிரியான விஷயங்களாகத்தான் பெறணும் அல்லது பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமாகத்தான் பெறணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய அரசு அமைப்புகள் மற்றும் வங்கிகளுக்கும் அவர்கள் அறிவுறுத்திருக்காங்க. சந்தேகப்படக்கூடிய வகையில் யாரெல்லாம் நிதி பரிவர்த்தனை செய்கிறாங்களோ அது தொடர்பான ரிப்போர்ட்டை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் இந்த பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழரசன், ஹனிகுமார், பணம் கொண்டு செல்வது தொடர்பாக வணிகர்கள் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் இப்போ ஏற்கப்பட்டிருக்கா? நிச்சயமா எலெக்ஷன் கமிஷனும் நேற்றுக்கு தன்னுடைய அந்த விஷயத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறதா வணிகர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் எங்களுக்கு கருத்துக்கள் வந்திருக்கு. அதை நாங்கள் கருத்தில் வந்து கொண்டிருக்கோம். அதனால சில மானிட்டரிங் சிஸ்டத்தை நாங்கள் வந்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் மீடியா அப்சர்வேஷன் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியை தாங்கள் வந்து அமைக்க போகிறதா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான பணங்கள் கொண்டு செல்லும் போது தேவையான ஆவணங்களை வச்சிருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. அளவுக்கு அதிகமான பணத்தையோ அல்லது பொருளையோ கொண்டு போகிறவங்க தேவையான ஆவணங்களை வைத்திருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி ஆவணங்கள் இல்லை என்றாலும் கூட அதை பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு தேவையான ஆவணங்களை காட்டி அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரங்களில் இது தொடர்பான புகார்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இதுக்கான சில மையங்கள், அதே மாதிரி 24 மணி நேரம் செயல்படக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பர்ஸையும் அமைக்க போகிறதா எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. மும்தாஜ், ஹனிகுமார், 5 மாநிலங்கள்ல தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிற சூழல்ல மத்திய அரசு ஏதேனும் திட்டங்களை அறிவிக்க முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா. அப்போ 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால இந்த 5 மாநிலங்களில் முழுக்க அரசு இயந்திரமும் அதே போல் அரசு அதிகாரிகளும் இந்த தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் வந்து வர்றாங்க. இனிமேல் அரசு இந்த 5 மாநிலங்களில் மாநில அரசுகள் எந்த விதமான புதிய திட்டங்களையோ புதிய சலுகைகளையோ அல்லது நிதி தொடர்பான விஷயங்களையோ செய்யக்கூடாது. அப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அனுமதியை பெறுவது அப்படின்றது கட்டாயமாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசு ஒரு இடத்துல சாலை போடுறாங்க, 10 கிலோமீட்டர் நீளம்ல சாலை போடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே 5 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கு, இன்னும் 5 கிலோமீட்டர் தான் போட வேண்டியிருக்கு அப்படின்னா
அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. தொடர்ந்து மாநில அரசுகளை தொடர்ந்து செயல்படுத்தலாம், எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் புதிதாக சாலைகள் போடுறாங்க, புதிய திட்டங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக மாநில அரசால் முடியாது. ஒரு எமர்ஜென்சி காலங்களில், அது தேவைப்படக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அது செஞ்சே ஆகணும், திட்டங்களை அறிவிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலை நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தோட கலந்து ஆலோசித்து அவங்க அனுமதி கொடுத்த பிறகு மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களை தொடரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் சிலருக்கு அவங்க வங்கி கணக்கில் 5000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டு வருகிறது, சிலருக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்ற புகார் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி அவங்க வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் போது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அனுமதி வாங்கி அது தொடர்பான பணிகளை செய்யலாம். ஆக ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பணிகளை செய்யறதுக்கு அவங்க எந்த விதமான தடையும் கிடையாது. புதிதாக பணிகளை தொடங்குவதற்கோ திட்டங்களை அறிவிக்கிறதுக்கோ தடை. அப்படி அவசியம் கருதி இது செஞ்சே ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த அனுமதியை பெறுவது கட்டாயமாக இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இது அகில இந்திய அளவில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றதுனால மத்திய அரசு புதிய திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. இருந்தாலும் கூட அந்த மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் இந்த 5 மாநிலங்களுக்கு பொருந்தாது. 5 மாநிலங்களும் திட்டங்களை அமுல்படுத்த முடியாது. மற்றபடி மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு திட்டங்களை அறிவிக்கலாம். தமிழரசன்.